ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பப்பாளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழங்கள், காய்கறிகள்ல தான் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால, அத நம்மளோட வீட்ல அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க. அதுலயும் எல்லா பழமும், காயும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, அது கண்டிப்பா கிடையாது. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழமோ, காயோ சாப்பிடுறதுக்கு பதிலா, ஊட்டச்சத்து குறைவா இருக்கும்ல, அத தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். இப்படி இருக்கிறப்ப, நம்ம சில நேரத்துல பழத்த ஜூஸ் போல செஞ்சு கூட குடிப்போம். அந்த வகையில பப்பாளி ஜூஸும் ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, பப்பாளி ஜூஸோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பப்பாளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி ஜூஸ்ல விட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்கு. இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்து கிடைச்சி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செஞ்சு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவியா இருக்கும். இந்த பப்பாளி ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட மன அழுத்தத்தை போக்கி மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும் உதவியா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பப்பாளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி ஜூஸ்ல நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு. இந்த பப்பாளி ஜூஸை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் குறைச்சு உடல் எடையை கணிசமா குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மாதவிடாய் வலியை குறைக்கிறதுல பப்பாளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படும்ல அந்த வலியை குறைக்கிறதுக்கு பப்பாளி ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஜூஸா இருக்கும். பப்பாளி இருக்குல்ல, இது பெண்களோட கருவை கலைக்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தாலும் கூட அதை ஜூஸா செஞ்சு குடிக்கிறப்ப அந்த ஜூஸ்ல இருக்கக்கூடிய நொதித்தல் பண்பு இருக்குல்ல, இது மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய வலியை சீக்கிரத்துல சரி செய்யறதுக்கு உதவியா இருக்கும். சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பப்பாளி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பப்பாளி ஜூஸ்ல விட்டமின் ஏ, பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. நீங்க பப்பாளி ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வர்றப்ப முகத்துல இருக்கும்ல அந்த இறந்த செல்களை அது நீக்கி தேவையான ஈரப்பதத்தை, அதாவது நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டா வச்சிருக்கோம். அதனால ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். இந்த வீடியோல பப்பாளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பப்பாளியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.